गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुखाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் 25, 2012 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருத்து, பங்குனி மாதம், மீன மாதம், சுக்லபக்ஷம் திருத்தியே, அஸ்வினி நட்சத்திரம். சாந்திரமான ரீதியில் புது வருஷம் ஆரம்பிச்சு கொடுத்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நந்தன நாம சம்வத்சரம் அன்றைக்கி தான் உகாதின்னு எல்லோரும் கொண்டாடினாள். அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சாந்திரமான ரீதியாக. இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் சுருக்கமாக சொல்கிறாள் ஸ்லோகங்களில். 28வது அத்தியாயத்தை பற்றி
2 ஸ்லோகங்களில் சுருக்கமாக சொல்கிறாள். அஷ்டாவிம்சே சதோஷ்டாங்க யோகேன தியானசோபினா சர்வோபாதி விநிர்முக்தம் ஸ்வரூபஜானமீத்யதே பக்திம் சங்கேபத ப்ரோச்ய சாங்கியமாख्याय விஸ்திருதம் அதாக வைஷ்ணவம் யோகம் அஷ்டாங்கம் கபிலோ ஹரிஹி. அதாவது இந்த 28வது அத்தியாயத்தில் தியானம் என்பதாக ஒரு விஷயத்தினால சோபிக்கப்பட்ட அஷ்டாங்க யோகத்தை அஷ்டாங்க யோகின தியான சோபிதா 8 அங்கங்கள் கொண்ட யோகம் யோகசாஸ்திரம் அதை அம்மாவுக்கு உபதேசம் பண்ணாள். அதனுடைய காரியம் என்னென்னா, யோகத்தினுடைய காரியமே மலத்தெல்லாம் சுத்திப்படுத்தி மனசு உடம்பு இந்திரியங்கள் இதெல்லாம் சுத்தப்படுத்துறது. அதன் பிறகு அம்மாவுக்கு பக்தியை பற்றி உபதேசம் பண்ணாள். பக்திம் சங்கேபத ப்ரோச்சிய சாங்கியம் ஆख्याय விஸ்திருதம். சாங்கியங்கிறதான சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி சொன்னாள். இந்த சாங்கியம் யோகம் இது ரெண்டும், இந்த 2 வேர்ட்ஸும் அடிக்கடி நம்ம காதில் விழும். உபன்யாசம் பண்ணுறதே எல்லோரும் சொல்லுவாள். ஆனால் பகவத்கீதையிலையும் சுவாமி சாங்கியம் யோகம் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் சரியாக விளக்கி சொன்னது தெய்வத்தின் குரல்னு ஆச்சாரியால் பரமாச்சாரியால் அவர் சொன்ன சொற்களை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பல வால்யூம் போட்டிருக்காள். அதில் 2வது வால்யூமில் அழகாக சொல்கிறாள் சாங்கியம்னா என்ன யோகம்னா என்னன்ட்டு. ஏன்னா பகவத்கீதையில் சொல்லப்பட்ட சாங்கியம்ங்கிறது வேறு, இந்த கபிலர் சொன்ன சாங்கிய சாஸ்திரம் இருக்கே அது வேறு. அதே மாதிரி யோகம்னு சொன்னால் அவள் பகவத்கீதையில் கர்மயோகத்தை சொல்கிறாள், ராஜயோகத்தை சொல்கிறதில்ல. ராஜயோகம்னா என்ன, கர்மயோகம்னா என்ன, இதெல்லாம் அழகாக தெய்வத்தின் குரலில் விளக்கி சொல்லியிருக்காள். இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கே அது ராஜயோகம். கர்மயோகம்ங்கிறது நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள், அதை யோகமாக வச்சு அதை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி விடுறது இருக்கே அதுதான் கர்ம பல தியாகம், அதுதான் கர்மயோகம். கர்ம பல தியாகம் இருக்கே அதுதான் கர்மயோகம். அதுதான் பகவத்கீதையில் யோகம்னு சொல்கிறது. அங்கே சாங்கியம்னு சொல்கிறது ஞான யோகத்தை சொல்கிறாள். இந்த கபிலர் சொன்ன சாங்கியம் குவான்டிடேட்டிவ் ஃபிலாசபின்னு சொல்கிறாளே அதை சொல்லலை. இந்த அத்தியாயத்தில் 28வது அத்தியாயத்தில் சாங்கியம்னா குவான்டிடேட்டிவ் ஃபிலாசபி. சங்கியனாலே குவான்டிட்டின்னு அர்த்தம், எண்ணிக்கைன்னு அர்த்தம். ஆனால் 24 எண்ணிக்கை சொல்லி இந்த சிருஷ்டியை பற்றியும் விளக்கி சொல்கிறாள். அதே மாதிரி யோகம்னா ராஜயோகத்தை சொல்கிறாள், அஷ்டாங்க யோகத்தை சொல்கிறாள். அதை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அப்புறம் அம்மாவுக்கு சுலபமாக பக்தி பண்ணி பகவான்கிட்ட பக்தி பண்ணுறத பற்றியும் சொல்ல போகிறாள். ஸ்ரீ ஹரே நமஹ. இந்த அத்தியாயம் 28வது அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 44 ஸ்லோகங்கள் கொண்டது. எத்தனை முடியுமோ அத்தனை அத்தியனம் பண்ணுவோம் இன்றைக்கி. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே 3. ஸ்கந்தே 8. ஸ்ரீ பகவானுவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். அம்மாவான தேவஹூதிக்கு பகவானான கபிலர் பக்கத்தில் உட்காந்து வச்சு சொல்லிட்டு இருக்காள். அம்மாட்டக்க சொல்கிறாள், ஹே மனுராஜனுடைய பொண்ணே, ஏன்னா ஸ்வயம்புவ மனுவோட பொண்ணும் தேவஹூதி கூப்பிடுறாள். கூப்பிட்டு சொல்கிறாள், அம்மா நிருபாத்மஜே, இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசை கட்டுப்படுத்தணும், அதை தெளிவாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். ஆகையினால அதுக்கு அஷ்டாங்க யோகம் முக்கியம். அந்த யோகத்தை நான் உனக்கு இப்போ சொல்கிறேன்னு சொல்லி முதல் ஸ்லோகம். யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே, யோகம்னா என்னங்கிறத எடுத்து சொல்கிறேங்கிறாள். யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோயேனைவ விதினா. அந்த யோகாபியாசம் பண்ணினா மனசு இருக்கே அது சுத்தமாகி அதை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அப்பொழுது தியானம் பண்ண முடியுமா? அப்போது தியானம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும்னால்
பிரசன்னம் யாதி சத்பதம், மனசு பிரசன்னமாகும் நாள். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம், தெய்வால்லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரணார்ச்சனம். ஆத்மவித் சரணார்ச்சனம். அம்மா ஸ்வதர்மா ஆச்சரணம் நாள் அவாளுக்கு விதிக்கப்பட்ட தர்மம். ஏன்னா வர்ணாசிரம தர்மத்தில் வர்ணங்களாக சிருஷ்டி பண்ணாள் சுவாமின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த 4 வர்ணத்துக்காராளுக்கும் எப்படி வர்ணங்களை சிருஷ்டி பண்ணாள்னா ஒவ்வொருத்தருடைய குணத்தை பொறுத்தியும் ஆப்டிடியூடை பொறுத்தியும் இந்த குண கர்ம விபாகஷா அவா செய்யப்பட்ட தொழில்கள் அதை கண்டு தான் அவளுடைய வர்ணம்னு வச்சிருக்காள். அந்த வர்ணத்தாரலுக்கு என்னென்ன தர்மங்கள் டியூட்டிஸ் உண்டோ அதை பண்ணணுமா. எத்தனை முடிஞ்சுதோ அத்தனை சக்தியானாள். உன்னால் எத்தனை முடியுமோ அத்தனை பண்ணணும்னாள். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம். விதர்மாச்ச நிவர்த்தனம், அதர்மமான விஷயங்கள்லேருந்து விலகிக்கணுமா. தப்பான விஷயங்கள் பண்ணப்படாது. தெய்வாத் லப்தேன சந்தோஷ. தெய்வாத்துனாள். தெய்வம்னா சம்ஸ்கிருத பாஷையில் 2 அர்த்தம். பகவான் ஈஸ்வரன் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் எதேச்சியான அர்த்தம். தெய்வம்னா பை ஃபேட், பை டெஸ்டினி. உன்னால் எது கிடச்சிதோ, எது என்னத்தான் எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ கிடச்சிது அப்படின்னு அதை வச்சு சந்தோஷம் பண்ணுமா. தெய்வால்லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரண அர்ச்சனம். இத்தனையோடு கூட இன்னொன்னையும் சொன்னாள். ஆத்மவித்து, நல்ல பிரம்மனிஷ்டாள் ஆத்ம ஜானிகள் யாராலும் கிடச்சாக்க அவளுடைய சரணங்களுக்கு அர்ச்சனை பண்ணுமாம், பாத சேவை பண்ணுமாம். பாத சேவை பண்ணுறதுனா என்ன, அவள்கிட்டயே கிட்டே இருந்து அவளுடைய வேஷ்டியை துவச்சி போட்டுண்டு அப்படியே இருந்தாக்க அவள் மூலமாக பரமானுகிரகங்கள் கிடைக்கும், ஆத்ம வித்யா அவள்கிட்டேருந்து கிடச்சிவிடுங்கிறதுக்காக சொல்கிறாள். அதனால் ஸ்வதர்மத்தை பண்ணணும், அதர்மத்திலேருந்து விலகணும். எது தெய்வத்தினால, அதாவது பை லக், பை யுவர் ஓன் லக், பை டெஸ்டினி எது கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷப்படணும். கிரீடியாக இருக்கப்படாது. ஆத்மவித் சரணார்ச்சனம். நல்ல மகான்கள், பிரம்மனிஷ்ட மகான்கள் இருக்காளே, அவள்கிட்ட போய் அவளுடைய கால்களுக்கு பரிச்சரணை பண்ணணும். இதுதான் சொன்னால் அடுத்தாப்பில். கிராமிய தர்ம நிவத்திச்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்த க்ஷேம சேவனம். ரொம்ப அழகாக சொன்னால் அம்மாட்ட போய், அம்மா கிராமிய தர்ம நிவத்திச்ச. கிராமிய தர்மம்னா ரொம்ப கன்வென்ஷனல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு போட்டிருக்கான். அதாவது எல்லாரும் செய்கிறாளேன்னு சொல்லிட்டு செய்யப்படாது. கிராமிய தர்மம்னா அதான். ஏன்னா நம்மளாக யோசனை பண்ணி நமக்கு எது ஸ்ரேயஸை கொடுக்குங்கிறத பார்த்து அந்த தர்மங்களை தான் நம்ம ஆராதிக்கணும். கிராமிய தர்மம்னா ஏதோ ஒரு காமியம் ஏற்படணுங்கிறதுக்காகவோ பண்ணக்கூடிய தர்மங்கள் இருக்கே, அதை விட்டு விலகணுமா. மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா. மோக்ஷ தர்மம்னா எது நமக்கு ஆத்ம ஞானத்தையும் லிபரேஷன், ஃப்ரீடம், விடுதலையை கொடுக்குமோ, மோட்சத்தை கொடுக்குமோ, அந்த தர்மங்களுக்கு மேலே ஈடுபடணுமா. கிராமிய தர்மத்தை விட்டுவிட்டு மோட்ச தர்மத்தில் ஈடுபடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னால் மிதமேத்யாதனம். மேத்தியன்னா சாப்பிட தகுந்ததுன்னு அர்த்தம். நல்ல சத்துவகுணம் கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள் இருக்கே, அது சாப்பிட்ணுமா. அதுவும் எப்படி சாப்பிட்ணும், மிதம்னா ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்ணும். அதாவது சாப்பிட்றது வயத்தில் அரை பாகம்தான் சாப்பிட்லாமா. 1/4 பாகம் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு 1/4 பாகத்தை எம்டியாக வச்சுக்கணும். இப்படிலாம் சொல்லியிருக்காள். மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்த க்ஷேம சேவனம். சஸ்வத் விவிக்த க்ஷேம சேவனம். எப்பொழுதும் ஒரு தனியாக ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜாஸ்தி சோஷியல் லைஃப்பை வச்சுக்காமல் தனியாக இருக்கணுமா. தனியாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்போ தான் ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு ஹேத்துவது. அதனால் அதை சொன்னாள். கிராமிய தர்ம நிவத்திச்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா
மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்த க்ஷேமசேவனம். அடுத்த பல ஸ்லோகங்களில் ராஜயோகமான யோகத்தை பற்றி சொல்ல போகிறாள். இந்த யோகத்தை பற்றி ஏன் சொல்கிறாள்னா, அதுதான் பரிசுத்தப்படுத்துறது, மனசை ஒருமைப்படுத்துறது. அது 8 அங்கங்கள் கொண்ட யோகம். அது அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறது. இதை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அழகாக அதுக்கெல்லாம் சூத்திரம் எழுதியிருக்காள். யோகங்களில் அங்கங்கள் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காள். யோகாங்க அனுஷ்டானாத்து அசுத்தி க்ஷயே ஞான தீப்திகி ஆவிவேக க்யாத்தேஹே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அதாவது யோகாங்கங்கள் 8 அங்கங்கள் கொண்ட யோகத்தை ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணதுனால என்ன ஏற்படுறதுன்னா, மலம் நீங்கி, அதாவது உடம்பில் இருக்க அசுத்தியெல்லாம் நீங்கி, மனசில் இருக்கிற அசுத்தியெல்லாம் நீங்கி ஞானம் ஏற்படுறதுக்கு ஹேத்துவாக இருக்கான். அதனால் விவேக புத்தி ஏற்பட்டு ஞானம் ஏற்படுறதுக்கு ஹேத்துவாகிறது. அதனால் அஷ்டாங்க யோகங்கிறது அதான் அதனுடைய பலன் நாள். யோகாங்க அனுஷ்டானாத்து அசுத்தி க்ஷயே, அசுத்தத்தை விளக்கிறது அஷ்டாங்க யோகம் பண்ணாக்கினால். அப்போ என்ன அஷ்டாங்க யோகம்னா என்ன 8 அங்கங்கள்னு சொன்னால், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதையோ அஷ்டா அங்கானி அப்படின்னு ஒரு சூத்திரம். 8 அங்கங்கள் என்னென்னா, யமம் நியமம், ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், தாரணை தியானம் சமாதி. இதெல்லாம் தான் நாராயண பட்டத்திரி அவருடைய நாராயணியத்தில் முதல்லையே 3வது தசகத்திலே என்னமோ அவங்க சொல்கிறாள். 8 அங்கங்களையும் வர்ணிக்கிறாள். அதுதான் இங்கே சொன்னால் இந்த 8 அங்கங்கள் கொண்டது. அப்போ ஒன்றொன்றையும் பதஞ்சலி அவருடைய யோகசீகத்தில் யமம்னா என்ன, அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிகிரகா யமாஹா. யமம்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தார். இப்படி ஒன்றுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துட்டே போனார். அதே மாதிரி நியமம்னா சௌச்ச சந்தோஷ தபஹ ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. இப்படி ஒன்றுக்கும் டெஃபினேஷன் கொடுத்தார். இப்படி 8 அங்கங்கள் சொல்லி 8 என்னென்ன அங்கங்கள்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அங்கங்களுக்கும் டெஃபினேஷனை கொடுத்து இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்லியிருக்காளவா. அதைத்தான் இங்கே அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறத முதல்ல யமம் என்னங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாள். அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரஹ பிரம்மச்சர்யம் தபஷௌச்சம் ஸ்வாத்தியாய புருஷார்ச்சனம். அம்மா, அஹிம்சை ஒருத்தருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருப்பது, ஒரு ஜீவனுக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது தான் அஹிம்சை. மனசாலேயோ வாக்காலேயோ ஹிம்சை பண்ணப்படாது. சத்தியம், அதனால தான் சன்னியாசிகளுக்கு அவள் சன்னியாச ஆசிரமத்தை அவலம்பித்தோடனே முதல்ல அவள் பிரதிஜை என்னன்னா, ஒருத்தருக்கும் நான் ஹிம்சை பண்ண மாட்டேன்னு சொல்கிறது. அதுதான் முதல்ல சொல்லிப்பாள் சன்னியாசிகள். அஹிம்சை தான் முதல்ல அவள் பிரதிஜை பண்ணிப்பாள். அது ஒரு ரிச்சுவல் உண்டு சன்னியாசி ஆரவாளுக்கு. அப்போ அஹிம்சாங்கிறத முதல்ல போட்டால் இந்த யமத்தில் முதல் யமம் அது. அஹிம்சா சத்தியம், சத்தியம்னா எப்பொழுதும் உண்மையை பேசுறது. உண்மையை பேசுறதுன்னா என்ன, ரிஜுபாவத்தோடு இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. அஸ்தேயம்னா ஸ்தேயம்னா திருடுறதுன்னு அர்த்தம். திருடாமல் இருத்தல்னா என்ன, தனக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு மேலே அதிகமாக ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கே அதான் திருட்டுத்தனம்னு வியாக்கியானம் பண்ணுவாள். அப்போ அஸ்தேயம். யாவது அர்த்த பரிகிரக, யாவது அர்த்த பரிகிரக, எத்தனை நமக்கு தேவையோ அத்தனையே ஆர்ஜிதம் பண்ணணுமா, அத்தனையே நமக்கு தேவைப்பட்டதை, நம்மளுடைய பேர் நெசசிட்டிக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கணுமா. யாவதர்த்த பரிகிரக பிரம்மச்சரியம் தபஷௌச்சம். பிரம்மச்சரியம்னா செலிபசி, வீரிய தாரணைன்னு பேர். அது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் டெஃபினேஷன் போட்டிருக்காரு அதுக்கு. தபஹான்னா கடுமையாக தபஸ் பண்ணுறது. தபஹான்னா முன்னாடி சொல்லியிருக்கேன், சுவாத்தியாயா தத்தி தபஹான்னுட்டு. அது நன்னா சொன்னாள். சௌச்சம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. ஸ்நானங்கள் பண்ணினா இந்திரியங்கள் உடம்பில் இருக்கப்பட்ட தேகமெல்லாம் சௌச்சமாகும். அதே மாதிரி மனசை சுத்தமாக வச்சுக்கிறது.
சௌச்சம். சுவாத்தியாய, உள்ளுக்குள்ளே அத்தியனம் பண்ணுறது. என்னத்தை அத்தியனம் பண்ணுறது? வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணுறது, இதெல்லாம் சுவாத்தியாயம். புருஷார்ச்சனம், பகவானை அர்ச்சனை பண்ணுறது. பகவத் மூர்த்தி அர்ச்சனா ஸ்வரூபத்தில் இருக்கப்பட்ட மூர்த்தி இருக்கே, அதுக்கு சதா துளசி எடுத்து புஷ்பத்தை எடுத்து சுவாமியை ஆராதனை பண்ணுறது இருக்கே, அது புருஷார்ச்சனம். இதைத்தான் சொன்னாள். அஹிம்சா சத்தியமஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரஹ பிரம்மச்சரியம் தபசௌச்சம் ஸ்வாத்தியாய புருஷார்ச்சனம். மௌனம் சதா ஆசனஜய ஸ்தைத்யம் பிராணஜய சனைः பிரத்யாஹாரச்சேந்திரியாணாம் விஷயான் மனசா கிருதி. மௌனம், மௌனம்னா பேசாமல் இருத்தல்னு அர்த்தம். உண்மையாக அதுக்கு என்ன அர்த்தம்னா அதிகம் பேசாமல் இருத்தல். எது தேவையோ அதை மாத்திரம் பேசுறது. தேவையில்லாமல் வளவளன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் ஏதானா ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஏதான டிஸ்கஷனுக்குள்ளே நுழையிறது, இதெல்லாம் தேவையில்லை. வாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் மௌனம். சத்து ஆசன ஜெயகா, சத்து ஆசன ஜெயகான்னு. ஆசனம்னா என்ன? யோகாபியாசத்தில் ஆசனம் சொல்கிறாள் இல்லையா? இந்த இப்போ யோகான்னா நம்ம ஆசனத்தை மாத்திரம்தான் யோகான்னு நினச்சிட்டு இருக்கோம். அஷ்டாங்க யோகத்தில் இந்த ஆசனம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். அதாவது உடம்பெல்லாம் இந்த பத்மாசனத்தில் இருக்கிறது, சர்வாங்காசனம், சிரசாசனம், இப்படி எல்லாமோ சொல்லியிருக்கா இல்லையா, ஷவாசனம், இப்படி ஆசனம், வேரியஸ் பாஸ்டர்ஸ். அதனால் என்ன ஆகுது? உடம்பு நன்னா ஆறுது. உடம்புக்குள்ளே தானே மனசு இருக்குது, அதனால் அதை சரியாக வச்சுக்கணும். அதுக்காக ஆசன ஜெயா. ஸ்தைரியம், ஸ்தைரியம்னா ஸ்திரபாவம், ஒரு ஸ்டெடினஸ். எதை எடுத்தாலும் மனசு எங்கேயும் சஞ்சலத்தோடு அங்கேயும் எங்கேயும் போகாமல் ஸ்திரமாக இருத்தல். ஸ்தைரியம், மனசு அப்படியே ஒருமுகமாக இருக்கும். அப்போ தான் ஸ்தைரியம். பிராணஜய சனைஹி, சனைஹி பிராணஜயா. பிராணன்னா கண்ட்ரோலிங் த பிராணம். பிராணன்னா இது முதல்ல மூச்சுக்காற்று மூலமாக பிராணனை ஜெயிக்க சொல்லியிருக்காள். பிராணம்னா மூச்சுக்காற்றுன்னு அர்த்தம் இல்லை. மூச்சுக்காற்று இல்லாட்டா பிராணம் நின்று படுறதுங்கிறதுனால அதுக்கு பிராண வாயுன்னு சொல்கிறோம். இந்த வாயு இருக்கே, அதை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு உள்ளே எப்படி இழுக்கிறது, எத்தனை நாழி அடக்கி வச்சுக்கிறது, எத்தனை நாழி வெளியில் விடுறது, இதெல்லாம் சொல்லி தருவாள். அது பிராணஜெயம், பிராணாயாமத்தினால பண்ணணும். பிரத்யாஹாரச்ச இந்திரியாணாம். பிரத்யாகாரம்னா அப்படியே எல்லாத்தையும் உள்ளே இழுக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி ஆமை தன்னுடைய தலையை ஏதான எனிமி வந்ததுன்னா உள்ளே இழுத்துனுடும் ஓட்டுக்குள்ளே, அப்படி நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது. வெளியில் விஷயத்தில் போய் மாட்டிக்காமல், விஷய சுகங்களில் ஈடுபடாமல் உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சுக்கிறதுக்கு தான் பிரத்யாகாரம்னு பேர். பிரத்யாகாரச்ச இந்திரியாணாம் விஷயான் மனசா ஹிருதி. வெளியில் இருக்கப்பட்ட விஷயங்களில் மனசை பரவ விடாமல், மனசை ஹிருதினா ஹிருதயம், அந்த உள்ளுக்குள்ளே ஹிருதயம்னு ஒன்று வச்சுருக்கே, அதுக்குள்ளே இழுத்துக்கோங்கிறாள். இந்த யோகத்தில் ஹிருதயங்கிறது இந்த நம்ம ஹார்ட்டுன்னு சொல்கிறோமே இடது பக்கம், அதை சொல்லலை. வலது பக்கம் ஒரு ஹார்ட் இருக்கான், அதுக்குள்ளே தான் இந்த நான்கிற ஈகோ இருக்குது, அதுக்குள்ளே இழுத்துக்கோங்கிறாள். இப்படியெல்லாம் எடுத்து சொன்னால் அம்மாவுக்கு. மௌனம் சதாசன ஜெய ஸ்தைரியம் பிராணஜய சனைஹி பிரத்யாஹாரச்சேந்திரியாணாம் விஷயான் மனசா கிருதி. ஸ்வதிஷ்ஞானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலாபித்யானம் சமாதானம் ததாத்மனः. பிராணாயாமம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி, மொத்தம் 6 ஸ்தானங்கள் இருக்குது. மூலாதாரம், இப்படி 6 சக்கரங்கள் இருக்குது. இந்த மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து சகசிராரம்னு தலைக்கு கிட்ட இருக்குது ஒரு சக்கரம். இப்படி ஒவ்வொரு சக்கரமாக மனசை கொண்டு வச்சு ஸ்வதிஷ்ஞானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம். பிராணனை, அதாவது குண்டலினி சொல்லுவாள் சக்தியை,
அதை ஒவ்வொரு சக்கரமாக கொண்டு வந்து சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வரணுமாம். இதெல்லாம் யோக சாதனை. அதான் சமாதின்னு கடைசியாக அஷ்டாங்க யோகத்தில் 8வது அங்கமான சமாதிங்கிறது அதான். அதை சமாதியில் கொண்டு வரணுமா, அதுக்கு தியானத்தை பண்ணி சமாதி கொண்டு வரணும்னு சொல்லுவாள். வைகுண்டலீலாபித்தியானம். அப்போது அது எப்படி பண்ணுறதுனால், பகவானுடைய லீலைகள் இருக்கே, சுவாமி புருஷனாகப்பட்ட சுவாமி இங்கே பல அவதாரங்கள் பண்ணியிருக்காள். அந்த அவதாரங்கள் பண்ண அந்த அவருடைய லீலைகளெல்லாம் அபித்தியானம், தியானம் பண்ணணுமா, மனசில் கான்டெம்ப்ளேட் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது. சமாதானம், அப்போது சமாதி ஏற்படும், அந்த மனசு சமாதியில் லயிச்சுடும். ததாத்மனா ஸ்வதிஷ்ஞானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலாபித்தியானம் சமாதானம் ததாத்மனா ஏதைஹி அன்யைச்ச பதிபிஹி மனோதுஷ்டமசத்பதம் புத்தியா யுஞ்சீத சனகைஹி ஜிதப்ராணோ ஹி அதந்திரிதः. இப்படி பிராணாயாமத்தினால பிராணனை ஜெயிச்சு, பிராணனை கண்ட்ரோல் பண்ணி, ஜிதப்ராணக உடம்பில் உசுருங்கிறதான ஒன்றை கொடுக்கப்பட்ட பிராணன் இருக்கே, அதை ஜெயிக்கணுமா, ஜெயிச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கிறாள். இப்படி அஷ்டாங்க யோகத்தினாலையும் பக்தி பண்ணியும் இப்படி பலவிதமான வழியினால் இந்த மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணுமா, கண்ட்ரோல் பண்ணி அதை உள்ளே இழுத்து பகவத் பரமாக விடணுங்கிறதாக சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். ஏதைரன்யைச்ச பதிபிஹி மனோதுஷ்டமசத்பதம் புத்தியா யுஞ்சீத சனகைஹி ஜிதப்ராணோ ஹ்யதந்திரிதः. शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनं तस्मिन् स्वस्ति समासीन ऋजुकायः समभ्यसेत्. இப்படி மனசை ஒருமுகப்படுத்தி யோகத்தினால ஒரு இடத்துல உட்காந்துண்டு, ஆசனம் நல்ல சுத்தமான இடத்துல உட்காந்துண்டு, ஒரு தனியாக ஜனங்கள் விஜனே நாள் பட்டதரி விஜனம் நாள், ஜனங்களே இல்லாதேன்னு அர்த்தம். ஜனங்களே இல்லாதேன்னு என்ன, ஒரே கூட்டத்தில் மாட்டிக்கப்படாதுன்னு. விஜிதாசன ஆசனம், அப்போ அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு மனசை ஒருமுகப்படுத்தி தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீன ரிஜுகாய சமபியசேத்து. ரிஜுகாய உடம்பை நல்லா நேராக வச்சுண்டு, இப்படி எரெக்டாக பாடியை வச்சுண்டு பிராணாயாமம் பண்ணி, பிராணாயாமத்தினால மனசை கட்டுப்படுத்தி தியானம் பண்ணணுமா. சுச்சோ தேசே பிரதிஷ்டாப்பிய விஜிதாசன ஆசனம் தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீனே ரிஜுகாய சமபியசேத். பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரேச்சகைः பிரதிகூலேன வாசித்தம் யதா ஸ்திரமச்சஞ்சலம். இப்போ பிராணாயாமங்கிறது என்னங்கிறது அம்மாவுக்கு சொல்லித்தராள். அம்மா கேட்டால் இப்போ பிராணாயாமம்னா என்னன்ட்டு, இந்த பிராணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, பூரகம் கும்பகம் ரேச்சகம். பூரகம்னா முதல்ல காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் பூரகம். யூ ஃபில் அப் த ஹோல் லங்ஸ் வித் ஏர். கும்பகம்னா அது அப்படியே உள்ளே அடக்கி வச்சுக்கிறது. ரேச்சகம்னா வெளியில் விடுறது, மெதுவாக அதை காற்றை வெளியில் விடுறது. இப்படி இந்த வாயு இருக்கே, பிராணவாயு, அதை உள்ளே இழுக்கிறது. அதுக்கு இத்தனை செகண்டு தான் உள்ளே இழுக்கலான்னு இருக்குது. அது எப்படி இழுக்கணும், இதெல்லாம் விதிமுறைகள்லாம் சொல்லி தந்திருக்காள். நல்ல யோகாசன உபாத்தியாயிட்ட போனால் அவள் சொல்லி தருவாள். அப்புறம் உள்ளே அடக்கி வச்சுக்கிறது, அப்புறம் வெளியில் அதை மெதுவாக விடுறது. இதான் பூர கும்பக ரேச்சகையினால். இதை பண்ணி பிராணஸ்ய சோதையேன் மார்க்கம், அப்போ அந்த மார்க்கம் இருக்கே, பிராண வாயு உள்ளே போய்ட்டு வெளியில் வர மார்க்கம் இருக்கே, அதை சுத்தப்படுத்தணுமா. பிரதிகூலேன வாசித்தம், ஒன்றும் இப்படி பண்ணலாம். முதல்ல உள்ளே இழுக்கிறது, அப்புறம் அடக்கி வச்சுக்கிறது, அப்புறம் மெதுவாக வெளியில் விடுறது. இல்லாட்டா முதல்ல உள்ளே இருக்கிற காற்றை எல்லாத்தையும் மெதுவாக ஃபுல்லாக வெளியில் விட்டுடுறது, அப்புறம் உள்ளே இழுக்காமல் கொஞ்சம் நாளைக்கு எம்டியாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் மெதுவாக மறுபடியும் உள்ளே இழுக்கிறது. இப்படி இதர் ரிவர்ஸ் வே ஆர் தி ஃபஸ்ட் வே. பிரதிகூலேன்னா அதான் சொல்கிறாள். என்ன விதமாகனாலும் பிராணாயாமம் பண்ணலாம், ரெண்டு விதமாக.
அப்போ என்ன ஆகும்? சித்த சுத்தி ஏற்படும்னால் இதெல்லாம் சித்தத்தை சுத்தப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு மெத்தடாலஜி. அப்போ அது அச்சஞ்சலமாக இருக்கும்னால், ஏன்னா இப்போ சஞ்சலமானா இருக்குது. சுவாமியை தியானம் பண்ணணும்னு உட்காந்த போது தான் பலவிதமான எண்ணங்கள் வர்றது மனசுக்குள்ளே. அப்படி வராமல் இருந்து ஒரே ஒரு முகமாக இருக்கிறதுக்காக இந்த பிராணாயாமம் பண்ணுறது. பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரேச்சகை பிரதிகூலேன வாசித்தம் யதா ஸ்திரமச்சஞ்சலம். அதனால்தான் எந்த ரிச்சுவல் பண்ண ஆரம்பித்தா கூட முதல்ல ஆச்சமிய பிராணாயாமியன்ட்டு பிராணாயாமத்தை பண்ண சொல்லியிருக்காள். ஏன்னா அப்போது நம்ம என்ன காரியம் பண்ணுறோமோ அந்த காரியத்தில் தான் மனசு இருக்கும், வேறு எங்கேயும் போகாதுன்னுட்டு. இது அம்மாவுக்கு சொன்னாள். மனோச்சிராத் ஸ்யாத் விரஜம் ஜிதஸ்வாசஸ்ய யோகினः வாயுவக்னிभ्यां யதாலோகம் துமாதம் தியஜதி வைமலம். அம்மா, இந்த பிராணாயாமம் ரொம்ப உயர்ந்த ஒரு ப்ராக்டிஸுங்கிறது அம்மாவுக்கு எடுத்து சொன்னாள். மறுபடியும் இந்த பிராணாயாமம் பண்ணி பண்ணி மனசை ஒருமுகப்படுத்திவிட்டா எப்படின்னா, இந்த பிராணாயாமம் எப்படி பரிசுத்தப்படுத்துறதுன்னா, எப்படி ஒரு ஸ்வர்ணத்தை தூக்கி நெருப்பில் தூக்கி போட்டு விட்டாங்க, அது எரிஞ்சு புசுங்கி கரியாக போகாது, அது பரிசுத்தமாக போயிடும்னே. அதில் இருக்கப்பட்ட அழுக்குகள்லாம் போய் முதல்ல என்ன பண்ணுறான் கோல்டு ஸ்மித்து, அவங்ககிட்ட போய் தங்கத்தை கொண்டு கொடுத்தா உடனே உருக்குறான். உருக்கி அது ஏதோ ஒன்று விடுறான், உடனே அது தங்கம் தனியாக படுறது, காப்பர் பாக்கி இருக்கிற விஷயங்கள் அசுத்தமான விஷயங்கள்லாம் வெளியில் வந்து விடுறது. அப்படி பரிசுத்தப்படுத்துறதுக்கு இந்த அக்னி ஹேத்துவாக இருக்குது. அப்படி தாம்மா இது இந்த பிராணாயாமத்தினால எல்லாம் மனசு இந்திரியங்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் எதுங்கிறதா சொன்னாள். மனோச்சிராத் ஸ்யாத் விரஜம் ஜிதஸ்வாசஸ்ய யோகினः வாயுவக்னிभ्यां யதாலோகம் துமாதம் தியஜதி வைமலம். எப்படி லோகம் தங்கம் பரிசுத்தம் அடையிறதோ, அக்னியில் போட்டால் அடையிறதோ, அப்படி அடையிறாள் நீ பரிசுத்தத்தை அடைஞ்சுடுவே இந்த பிராணாயாமம் பண்ணினாள். பிராணாயாமைஹி தஹேத்தோஷான் தாரணாபிச்ச கில்பிஷான் பிரத்யாஹாரேன சம்சர்கான் தியானேனானீஸ்வரான் குணான். அம்மாட்ட சொன்னால், அம்மா பிராணாயாமம் பண்ணினாலும் தாரணேன்னு ஒன்று. தாரணேன்னா மனசை ஒருமுகப்படுத்தி வெவ்வேறு இடத்துல போகாமல் ஒருமுகமாக படுத்துறதுக்கு பேர் தாரணேன்னு பேர். தாரணப்படுத்துறது. பிரத்யாகாரம், இந்திரியங்களெல்லாம் உள்ளே இழுக்கிறது, வேறு இடத்துல போகாமல் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து வச்சுக்கிறது பிரத்யாகாரம். சம்சர்காத்து தியானேன பகவானுடைய சரணங்களில் மனசை வைக்கிறது, தியானம் பண்ணுறது. தியானேனா அனீஸ்வரானு குணானு. அப்பொழுது பகவானுடைய குணங்கள் எல்லாம் இயற்கையில் இருக்கப்பட்ட வேரியஸ் குணங்கள் இருக்கே, இதெல்லாம் ஜெயிச்சு விடலாம் நேரம் அம்மாட்டக்க. அப்போது இந்த 3 குணங்கள் சத்வ ரஜஸ் தமசுன்னு 3 குணங்கள்னால அதனுடைய தாரதமியத்தினால பலவிதமான மனுஷனுக்கு குணங்கள் இருக்கே, அதெல்லாம் போயிடுமா. அதுக்காகத்தான் இந்த யோகாபியாசம் நாள். பிராணாயாமை தஹேத்தோஷான் தாரணாபிச்ச கில்பிஷான் பிரத்யாஹாரேன சம்சர்கான் தியானேனானீஸ்வரான் குணான். அனீஸ்வரான் குணான், கெட்ட குணங்களெல்லாம் எரிச்சுவிடுமா. அதனால் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை இத்தியாதி யோகாபியாசம் நீ பண்ணணும்னு சொல்லி இந்த 11ஆவது ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே அஷ்டவிம்சோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. श्रीभगवानुवाच 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 योगस्य लक्षणं वक्ष्ये योगस्य लक्षणं वक्ष्ये योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य नृपात्मजे सबीजस्य नृपात्मजे सबीजस्य नृपात्मजे
मनो येनैव विधिना मनो येनैव विधिना मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पथं प्रसन्नं याति सत्पथं प्रसन्नं याति सत्पथं स्वधर्माचरणं शक्त्या स्वधर्माचरणं शक्त्या स्वधर्म आचरणं शक्त्या विधर्माच्च निवर्तनं विधर्माच्च निवर्तनं विधर्माच्च निवर्तनं दैवाल्लब्धेन सन्तोष दैवात् लब्धेन सन्तोष दैवाल्लब्धेन सन्तोष आत्मविच्चरणार्चनम् 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 ग्राम्यधर्मनिवृत्तिश्च 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 मोक्षधर्मरतिस्तथा 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 मितमेध्यादनं शश्वत् मितमेध्यादनं शश्वत् मितमेध्यादनं शश्वत् विविक्तक्षेमसेवनं विविक्तक्षेमसेवनं विविक्तक्षेमसेवनम् अहिंसा सत्यमस्तेयम् अहिंसा सत्यम् अस्तेयम् अहिंसा सत्यमस्तेयम् यावदर्थपरिग्रहः यावदर्थपरिग्रहः ब्रह्मचर्यं तपश्शौचं ब्रह्मचर्यं तपश्शौचं ब्रह्मचर्यं तपश्शौचं स्वाध्यायः पुरुषार्चनं स्वाध्यायः पुरुषार्चनं स्वाध्यायः पुरुषार्चनं मौनं सदासनजयः मौनं सत् आसनजयः मौनं सत् आसनजयः स्थैर्यं प्राणजयः शनैः स्थैर्यं प्राणजयः शनैः स्थैर्यं प्राणजयः शनैः प्रत्याहारः च इन्द्रियाणां प्रत्याहारश्चेन्द्रियाणां प्रत्याहारश्चेन्द्रियाणां विषयान् मनसा हृदि विषयान् मनसा हृदि विषयान् मनसा हृदि स्वधिष्ण्यानाम् एकदेशे स्वधिष्ण्यानाम् एकदेशे स्वधिष्ण्यानाम् एकदेशे मनसा प्राणधारणम् मनसा प्राणधारणम् मनसा प्राणधारणम् वैकुण्ठलीलाभिध्यानम् 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 समाधानं तथात्मनः समाधानं तथात्मनः समाधानं तथात्मनः एतैः अन्यैश्च पतिभिः एतैरन्यैश्च पतिभिः एतैरन्यैश्च पथिभिः मनोदुष्टमसत्पथम् मनोदुष्टम् असत्पथम् मनोदुष्टमसत्पथम् बुद्ध्या युञ्जीत शनकैः बुद्ध्या युञ्जीत शनकैः बुद्ध्या युञ्जीत शनकैः जितप्राणो ह्यतन्द्रितः जितप्राणो ह्यतन्द्रितः जितप्राणो ह्यतन्द्रितः शुचौ देशे प्रतिष्ठाप्य शुचौ देशे प्रतिष्ठाप्य शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनम् विजितासन आसनम् विजितासन आसनम् तस्मिन् स्वस्ति समासीन तस्मिन् स्वस्ति समासीनः तस्मिन् स्वस्ति समासीनः
தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீனஹ ரிஜுகாயः சமப்யசேத் ரிஜுகாயः சமப்யசேத் ரிஜுகாயः சமப்யசேத் பிராணஸ்ய சோதயேன்மார்க்கம் பிராணஸ்ய சோதயேன்மார்க்கம் பிராணஸ்ய சோதயேன்மார்க்கம் பூரகும்பகரேச்சகைः 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 प्रतिकूलेन वा चित्तम् प्रतिकूलेन वा चित्तम् प्रतिकूलेन वा चित्तम् यथा स्थिरमचञ्चलम् यथा स्थिरम् अचञ्चलम् यथा स्थिरमचञ्चलम् मनोचिरात् स्याद् विरजम् मनोचिरात् स्याद् विरजम् मनः अचिरात् स्याद् विरजम् मनोचिरात् स्याद् विरजम् जितश्वासस्य योगिनः जितश्वासस्य योगिनः जितश्वासस्य योगिनः वायुवग्निभ्यां यथा लोहम् वायुवग्निभ्यां यथा लोहम् वायुवग्निभ्यां यथा लोहम् धुमातं त्यजति वैमलम् धुमातं त्यजति वैमलम् धुमातं त्यजति वैमलम् प्राणायामैः दहेद्दोषान् प्राणायामैः दहेद्दोषान् प्राणायामैर्दहेद्दोषान् धारणाभिश्च किल्बिषान् धारणाभिश्च किल्बिषान् धारणाभिश्च किल्बिषान् प्रत्याहारेण संसर्गान् प्रत्याहारेण संसर्गान् प्रत्याहारेण संसर्गान् ध्यानेनानीश्वरान् गुणान् ध्यानेन अनीश्वरान् गुणान् ध्यानेनानीश्वरान् गुणान् ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த பல ஸ்லோகங்களில் அம்மாவுக்கு எப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னாள். அம்மா, யோகாபியாசம் பண்ணதுனால யோகத்தினால மனசு ஒருமுகமாகும், உடம்பெல்லாம் சுத்தமாகி மனசெல்லாம் சுத்தமாகி பரிசுத்தமாகி இந்த பிராணாயாமெல்லாம் பண்ணதுனால ஒருமுகமாக எப்படி தியானம் பண்ணுறதுங்கிறதுக்கு உன்னால் பண்ண முடியும். இப்பொழுது என்னத்தை எப்படி தியானம்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ தியாயேத் ஸ்வநாசாக்ராவலோகனஹ. அம்மா, நீ யோகாபியாசம் பண்ணி மனசை பரிசுத்தம் படுத்தினுட்டே. இப்பொழுது பகவத் தியானம் காஷ்டாம் பகவதோ தியாயேத், பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணும் நாள். பகவானுடைய ரூபத்தை எப்படி பண்ணணும்? ஸ்வநாசாக்ராவலோகனஹ. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நேர நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய கண்ணால் மூக்குனுடைய நுனியை பார்க்கணுமா. அப்போ என்ன ஆகும்? கண் பாதிக்கு மேலே மூடின மாதிரி இருக்கும். அப்போ கண்கள் ரெண்டும் மூக்குனுடைய நுனியை பார்த்துட்டே இருக்கணுமா. அது சொன்னாள். ஸ்வநாசாக்ராவலோகனஹ. அப்படி இருந்துட்டு பகவானை தியானம் பண்ணும்னாள். அம்மா கேட்டாள், பகவானை தியானம் பண்ணணும்னு சொல்கிறியே, பகவான்னா எப்படி இருப்பாரோ அதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுப்பான்னாள். உடனே அதை சொன்னாள். அம்மா, பகவத் ஸ்வரூபம் ரொம்ப அழகான ஸ்வரூபம்மா, அந்த ஸ்வரூபத்தை நான் வர்ணிக்கிறேன், அதை எப்படி நீ தியானம் பண்ணுங்கிறத நன்னா கேட்டுக்கோன்னு சொல்லி அடுத்த பல ஸ்லோகங்களில் வாய் கொள்ளாமல் கொட்டிவிட்டாள். கொட்டி அழகாக இதை வர்ணித்தாள். இதை எங்கள் அப்பா ஞாபகம் வருது. ஒரு தடவை எங்கள் அப்பா அவருக்கு அஸ்ஸாமில் டியூட்டியாக இருந்தபோது அங்கே மகாராணி அங்கே ஒரு சின்ன பிராந்தியத்துக்கு ஒரு ராணி ஊற்றி இருந்தாள். அந்த காலத்தில் ராஜா ராணி எல்லாம் உண்டே. அந்த ராணி அவருடைய கிரகத்துக்கு அரண்மனைக்கு வர சொல்லி பாகவதம் கேட்கணும்னு சொன்னாள். அப்போ அப்பா சொன்னாராம், இந்த கபிலோபாக்கியானத்துலேருந்து இதை எடுத்து சொன்னால் பகவத் ஸ்வரூப லக்ஷணத்தை பற்றி ஸ்வரூபத்தை வர்ணிச்சத்தை எடுத்து சொன்னானா. சொன்னபோது
இந்த ஸ்லோகங்களை கேட்டுவிட்டு ஸ்லோகங்களை கேட்கும்பொழுதே உடம்பு ஒரேடி ஆடிண்டே இருந்ததுங்கிறாள் அந்த மகாராணி. யாருன்னு தெரியாது, அப்படியே அனுபவித்து அதை ரொம்ப மனசால் அனுபவித்து அப்படியே உடம்பு ஆடித்தான் அந்த ராணிக்கு. இதை ஒரு தடவை எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு. அந்த ஸ்லோகங்கள்லாம் தான் இது. அம்மா தேவஹூதிக்கு வர்ணிக்கிறாள். அப்பா அம்மா பகவானை எப்படி தியானம் பண்ண தெரியுமா? அவர் ரொம்ப அழகான ரூபம். பிரசன்னவதனாம் பூஜம் பத்மகர்பாருணேக்ஷணம் நீலோத்பலதலசியாமம் சங்கசக்கரகதாதரம். அம்மா பகவானை எப்படி தெரியுமா நீ தியானம் பண்ணும் மனசுக்குள்ள? பிரசன்னவதனாம் போஜம், அவருடைய வதனம், அவருடைய மூஞ்சி முகம் இருக்கே, அது எப்படின்னா பிரசன்னமாக இருக்கும். ஆல்வேஸ் எ ஸ்மைலிங் ப்ளசன்ட் கவுண்டினன்ஸ். அம்போஜம்னா தாமரைப்பூ மாதிரி இருக்குமா அவருடைய முகம். நல்ல பெரிய தாமரை எப்படி இருக்குமோ அப்படி அழகாக இருக்கும். பத்மகர்பாருணேக்ஷணம், பத்மகர்ப அருண ஈக்ஷணம், நல்ல சிவந்த கண்கள். கண்கள் எப்படி இருக்கும்னா லைட் ஹியூ. எப்படி ஒரு பத்மம், ஒரு லோட்டஸினுடைய உள் பார்த்தோன்னா, லோட்டஸ் பெட்டலெல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே பார்த்தா ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கான் பகவானுடைய கண்கள். அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கோமா. அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்? நீலோத்பலதலசியாமம், அவர் ஒரே ஷியாமம், ஒரே ப்ளூ கலரில் இருக்க உடம்பு. எப்பேற்பட்ட ப்ளூ? நீலோத்பல புஷ்பம் மாதிரி அழகான நீலவர்ண கலரில் இருக்கும். கைகளில் என்ன வச்சுருப்பார்? சங்க சக்கர கதாதரம். சங்கம் சக்கரம் கதை இது இவைகளெல்லாம் கையில் வச்சுன்னு தரிச்சுன்னு இருக்காள் சுவாமி. அப்படி தியானம் பண்ணும் நாள். பிரசன்ன வதனாம் போஜம் பத்மகர்பாருணேக்ஷணம் நீலோத்பலதலசியாமம் சங்கசக்கர கதாதரம் லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேயவாசசம் ஸ்ரீவத்ஸ வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபாமுக்தகந்தரம் லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேயவாசசம். அவர் நல்ல பட்டு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கார். வாசஸ்ன்னா வேஷ்டி, அழகான வேஷ்டாடை கட்டின்னு இருக்கார். மஞ்சள் கலரில் லைட்டு கலர் எப்படி இருக்கும்? அந்த பத்ம தாமரை புஷ்பத்துக்குள்ளே கிஞ்சல்கம் இருக்குமே, அதுக்குள்ளே இருக்கப்பட்ட இந்த ஃபிலமெண்ட் அது இப்படி எல்லோ கலர், லைட் எல்லோ கலரில் இருக்கும். அதே மாதிரி இருக்குமாமா அவருடைய ட்ரெஸ்ஸு. லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேய வாசசம். பீத்தம்னா எல்லோன்னு அர்த்தம். ரொம்ப வெளிர் எல்லோ, க்ரீம் கலரில் பட்டு உடுத்தின்னு இருக்காள். வெண்பட்டுன்னு சொல்கிறது, அதை உடுத்தின்னு இருக்காள். ஸ்ரீவத்ஸ வக்ஷசம், அவருடைய வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்சங்கிறதான ஒரு மறு இருக்குது, ஒரு மார்க். அதுக்கு பேர் ஸ்ரீவத்சம்னு ஒரு மார்க். அந்த இது அவருடைய மார்பில் இருக்குது, மறு இருக்குது. ஸ்ரீவத்ஸ வக்ஷசம் பிராஜத்து, பிரகாசிக்கிறது. கௌஸ்துபா முக்த கந்தரம், அவர் கழுத்தில் கௌஸ்துப மணியை தரிச்சுருக்காள். கௌஸ்துபங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு மணி, அதை கழுத்தில் போட்டுருக்காள்மா. இப்படி நீ மனசில் தியானம் பண்ணும் சுவாமியே. லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேய வாசசம் ஸ்ரீவத்ஸ வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம் மத்தத்விரேப கலயா பரீதம் வனமாலயா பரார்த்தியஹாரவலய கிரீடாங்கதநூபுரம். சுவாமி உடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. மத்தத்விரேப கலயா பரீதம் வனமாலயா. சுவாமி நிறைய மாலைகளை, புஷ்ப மாலைகளை தரிச்சுருக்காள். வனமாலை போட்டுருக்காள். அதில் இருக்கப்பட்ட புஷ்பங்களில் வாசனையை பார்த்துவிட்டு, துரேபம்னாக்க தேனீக்கள், தேனீக்கள் கூட்டம் மொயின்னு மொச்சுன்னு இருக்கான் அந்த மாலைகள் மேலே. ஏன்னா அவ்வளோ வாசனை, அதுக்குள்ளே தேன் இருக்குது. அப்போ ஏற்பட்ட சுத்தமான பரிசுத்தமான புதிய புஷ்பத்தினால பண்ணப்பட்ட மாலைகள், அதை சுவாமி தரிச்சுன்னு இருக்காள். பராத்யஹாரவலய கிரீட்டாங்கதநூபுரம். தங்க தோள்வளைகள், தங்க ஒட்டியானம், தங்க வளைகள், தங்க கொலுசு
இதெல்லாம் போட்டுருக்காளாம். சுவாமியை அழகாக அலங்காரம் பண்ணிட்டுருக்காள். அப்படி பார்க்கணுமா சுவாமியே உள்ளுக்குள்ளேன்னாள். மத்தத்விரேபகலையா பரீதம் வனமாலயா பராத்யஹாரவலய கிரீடாங்கதனூபுரம் காஞ்சி குணோல்லசச்ரோணிம் ஹிருதயாம்போஜவிட்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். ஆஹா, ரொம்ப அழகான ஸ்லோகம். கொட்டிப்பிட்டார் கொட்டி சுகாச்சாரியாள். ஏன்னா அவருக்கு சுவாமியினுடைய அழகான ரூபத்தை வர்ணிக்கிறதுக்கு இதுக்கு மேலே எப்படி வர்ணிக்கிறதுங்கிறாள். தர்ஷனீய தமம்ங்கிறாள். தமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு அட்ஜெக்டிவை நான் முதல்ல நாமினேட்டிவ், கம்பேரட்டிவ், அப்புறம் சூப்பர்லேட்டிவ்னு 3 உண்டு. இந்த குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அப்படி பெஸ்ட்னா அதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்படி சமஸ்கிருத பாஷையில் தர்ஷனீய தமம், தர்ஷங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தர்ஷனீய தரம், தர்ஷனீய தமம் அப்படி சொல்கிறது. இதுக்கு மேலே அழகான ஒரு பார்வையை யாராலையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அழகான பார்வைங்கிறாள். அவ்வளோ அழகாக இருக்கான் சுவாமியோட ரூபம். காஞ்சி குணோல்லசச்ரோணிம், இடுப்பில் ஒட்டியானம் போட்டுருக்காள். அழகான ஒட்டியானம். அது அவருடைய இடுப்பை பிரகாசிக்க செய்கிறது. காஞ்சி குணோல்லசச்ரோணிம் ஹிருதயாம்போஜ விஷ்டரம். அவர் எங்கே உட்கார்ந்துருக்கார் சுவாமி? ஹிருதய அம்போஜ விஷ்டரம் நாள். நல்ல பக்தி பண்ணக்கூடிய பக்தாளுடைய ஹிருதயத்துக்கு மேலே நின்றுருக்காளாம் சுவாமி. ஹிருதயங்கிற தாமரை மேலே நின்றுருக்காள் சுவாமி. ஒரு தாமரை பூ மேலே நின்றுருக்காள்மா. அது என்ன தாமரை பூ தெரியுமா? பக்தாளுடைய ஹிருதயங்கிறதான, யோகிகளுடைய ஹிருதயங்கிறதான தாமரை மேலே நின்றுருக்காள். ஹிருதயாம்போஜ விஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம், ரொம்ப சாந்த ஸ்வரூபி, மனோநயனவர்தனம். பார்க்குறவாளுடைய கண்கள் மாத்திரமில்லை, நயனம்னா கண்கள், மனஹான எண்ணங்கள், கண்கள் எண்ணங்கள் ரெண்டையுமே சந்தோஷப்படுத்திக்கிறதான் சுவாமியினுடைய ரூபம். காஞ்சி குணோல்லசச்ரோணிம் ஹிருதயாம்போஜ விஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம். பேர்பட்ட ரூபம் நாள். பகவானுடைய ரூபம் அம்மாவுக்கு சொல்லி சொல்லி கபிலர் அவரே சுவாமி தான். அம்மாவுக்கு அழகாக பகவத்குணம், பகவானை எப்படி தியானம் பண்ணணுங்கிறத எடுத்து சொல்கிறாள். அபீச்ச தர்சனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுகிரகாதரம். அம்மா சுவாமி கருணாமூர்த்தி, அவர் பிருத்யானுகிரக காத்தரம் நாள். காத்துன்னு இருக்காள் மாவா. சுவாமி பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்காராம். அவர் எப்படி இருக்கார்? சந்தம் வயசி கைஷோரே, சதா எப்பொழுதும் கைஷோரம், எப்பொழுதும் யுவாவாக இருக்கார். அதே அடோலசன்ட் வயசு, அதுக்கு மேலே வயசு கிடையாது அவருக்கு. எப்பொழுதுமே அவருக்கு கிழவரான வயசே கிடையாது. எப்பவும் சந்தம் வயசி கைஷோரே, எட்டர்னலி யங். எட்டர்னலி யங்காக சுவாமியை மனசில் நினச்சிக்கணும். சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுகிரக காதரம். பகவான் பிருத்யாள், பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காத்துருக்கப்பட்ட கருணாமூர்த்திமா அவன் பகவான். அவன் எப்படி இருக்கான்? அப்பீச்ச தர்சனம் சஸ்வத். சஸ்வத்துனா எப்பொழுதும்னு அர்த்தம், எட்டர்னலின்னு அர்த்தம். எட்டர்னலி அவர் அப்பீச்ச தர்சனம், பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகாக இருப்பார். கோட்டி மன்மதனுக்கு சமானம் அவருடைய அழகு. அப்பீச்ச தர்சனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம். லோகத்தில் எல்லாரும் அந்த பரம்பொருளை நமஸ்காரம் பண்ணுறாள்மா. அப்பேற்பட்ட நமஸ்கார அர்ஹன் அப்பேற்பட்ட பகவானவர். அவரை நீ தியானம் பண்ணும் நாள். அப்பீச்ச தர்சனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுகிரகாதரம் கீர்த்தன்யதீர்த்தயசம் புண்ணியஸ்லோகயசஸ்கரம் தியாயேத்தேவம் சமக்ராங்கம்
யாவன்னச்யவதே மனஹா. அம்மா, உன்னுடைய மனசு இருக்கே, இதை எப்படி தியானம் பண்ணுமா பகவான்கிட்ட? தியாயே தேவம் சமக்ராங்கம். அவருடைய உடம்புல இருக்கப்பட்ட அவயவங்கள் எல்லாத்தையும் நீ தியானம் பண்ணணும். அதுலேருந்து மனசு எவ்வளவு தூரம் தியானம் பண்ணோம்னா அதுலேருந்து மனசு யாராலையும் பிச்சு வெளியில் எடுத்து வேற ஒரு விஷயத்தில் அவன் மனசு போகாதபடி அவ்வளவு கான்சன்ட்ரேஷனாக சுவாமியை தியானம் பண்ணோம்னால் கீர்த்தன்ய தீர்த்த யசசம். பகவான் எப்பேற்பட்டவர், அவருடைய யசஸ் இருக்கே, கீர்த்தி இருக்கே, அதை புகழ்வதற்கு உயர்ந்த புகழை உடையவன் சுவாமி. புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம். யார் அவனுடைய கீர்த்தியை பிரசம்சித்து சொல்கிறாளோ, கீர்த்தனை பண்ணுறாளோ, அவளுடைய புகழும் அதிகரிக்கும். அதாவது பக்தாளுடைய புகழும் அதிகரிக்குமா. அப்படி அனுகிரகம் பண்ணிவிடுவார் சுவாமி. கீர்த்தன்ய தீர்த்த யசசம் புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம் தியாயே தேவம் சமக்ராங்கம். சமக்ராங்கம்னா எல்லா அவயவங்களையும் சுவாமியினுடைய உச்சந்தலையிலேருந்து உச்சிக்கால் முட்டும் ஒவ்வொரு அங்கமாக எல்லாத்தையும் நீ தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருந்து வேறு விஷயங்களில் உன் மனசு போகப்படாது. செவத்தே ந மனஹா. உன்னுடைய மனசு வெளியில் எங்கேயும் போகப்படாது, அதுக்குள்ளேயே ஒட்டினுண்ணும் மேக்னெட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாள். கீர்த்தன்ய தீர்த்த யசசம் புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம் தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவன்னச்யவதே மனஹா. ஸ்திதம் விரஜந்தமாசீனம் ஷயானம் வா குஹாஷயம். சுவாமி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தான் கோவில்கள்லாம் அர்ச்சமூர்த்தியாக இருந்துருக்காள், அவதாரம் பண்ணிருக்காள். அதனால் கோவில்களில் பார்க்கக்கூடிய சுவாமி இருக்காளே, அவரை ஏதோ ஐடல்னு நினச்சுன்னு விட வேண்டாம். அதெல்லாம் அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம்னா இவாள் பக்தாள்னா தன்னை அர்ச்சிக்கணுங்கிறதுக்காகவே ஏற்பட்ட அவதாரமாக தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதில் எப்படி இருக்கார்? இப்படி மொத்தம் 108 திவ்ய தேசம்னு சொல்கிறது. ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கார். சில இடத்துல நின்றுட்டு இருப்பார், சில இடத்துல உட்காந்துன்னு இருப்பார். இருத்தல்னு அர்த்தம், நின்றுட்டு இருக்கிறது, உட்காந்துருக்கிறது. அப்புறம் படுத்துட்டு இருப்பார் சில இடத்துல. அனந்த சயனம் படுத்துன்னு இருக்கார். அனந்த பத்மநாப சுவாமி. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துன்னு இருக்காள். கோவிந்தராஜ பெருமாள் படுத்துன்னு இருக்காள் சிதம்பரத்தில். இப்படி அடுத்தாப்பில் திருவல்லிக்கேணியில் போனால் பார்த்தசாரதி சுவாமி நின்றுட்டு இருக்கார். திருமலை திருப்பதியில் போனால் வெங்கட்ரமண சுவாமி நின்றுட்டு இருக்கார். இப்படி சில இடத்துல நின்றுட்டு இருக்கார், சில இடத்துல படுத்துட்டு இருக்கார், சில இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்படி ஸ்திதம் விரஜந்தம் ஆசீனம் ஷயானம் வா குஹாஷயம் பிரேக்ஷணீயே ஹிதம் தியாயேத். பிரேக்ஷணீய ஈஹிதம் தியாயேத் சுத்தபாவேன சேதசா. பரிசுத்தமான மனசு நீ வச்சுண்டு, ஏன்னா யோகாபியாசம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்தப்படுத்தி வச்சிருப்பே, அந்த மனசை எங்கே கொண்டு விடணும்? பிரேக்ஷணீய ஈஹிதம் தியாயேத்து. சுவாமியினுடைய லீலைகளை மனசில் நினச்சி பார்க்கணும். ஏன்னா மேலே ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் அங்கே ஆண்டாள் ஞாபகம் வரும், சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணாளுங்கிற அந்த லீலை ஞாபகம் வரும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒன்று ஞாபகம் வரும். அப்படி அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணுமா. ஞாபகப்படுத்திட்டு சுவாமியினுடைய அங்கங்களை ஒன்றா அப்படி பார்க்கணும்னால் ஸ்திதம் விரஜந்தமாசீனம் ஷயானம் வா குஹாஷயம் பிரேக்ஷணீய ஈஹிதம் தியாயேத் சுத்த பாவேன சேதசா. அப்புறம் சொன்னால், அம்மா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அப்படி போய் அவசரமாக போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் போய்ட்டு வந்துடுறோமே, அப்படி பண்ணப்படாதான். ஒவ்வொரு அங்கமாக தனித்தனியாக பார்க்கணும்னாள். அதனால் போய் சுவாமி கோயிலில் போய் பிரிட்ஜ் வாட்டரில் போய் சுவாமி வெங்கட்ரமண சுவாமி போய் பார்க்கணும், இல்லைனா திருமலை திருப்பதி போய் பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னாள் அது சொல்லி கொடுக்குறாள். தலையிலேருந்து இப்படி தலையை பார்க்குறது, கிரீட்டை பார்க்குறது, சுவாமியினுடைய நாமத்தை பார்க்குறது, கண்களை பார்க்குறது, அவருடைய வதனத்தை பார்க்குறது, அதரத்தை பார்க்குறது, அவருடைய கழுத்தை பார்க்குறது, அப்புறம் 4 கைகளில் வச்சுருக்கப்பட்ட ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் கதை இத்தியாதிகளை பார்க்குறது, அப்புறம் இடுப்பை பார்க்குறது, மனசில் வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற மகாலட்சுமியை பார்க்குறது, அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு முழங்காலை பார்க்குறது, அப்புறம் பாதங்களை பார்க்குறது, பாதார விந்தங்களை பார்க்குறது,
இப்படி ஒன்று அங்கமாக பார்க்கணுங்கிறத எடுத்து சொல்கிறாள் இங்கே. தஸ்மின் லப்த பதம் சித்தம் சர்வாவயவசம்ஸ்திதம் விலக்ஷைகத்ர சம்யுஜ்யாத் அங்கே பகவதோ முனி. மனசை சம்யுஜ்யாத்து ஒருமுகப்படுத்தி வைக்கணுமா? எப்படி வைக்கணும்? ஒவ்வொரு அங்கத்துலேயும் மனசை வைக்கணுமாம். பகவானுடைய அங்கங்கள் ஒன்றுலேயும் மனசை வைக்கணும். அதனால் பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறத அக்ரே பஷ்யாமி தேஜோன்னு சொல்லி பட்டதரி சொல்கிறாரே, அங்கே ஒவ்வொரு அங்கமாக பகவானை பார்த்து பார்த்து அனுபவித்து சொல்கிறாள். அப்படி நம்மளும் பார்க்கணுமா? தஸ்மின் லப்த பதம் சித்தம் சர்வாவயவசம்ஸ்திதம் விலக்ஷைகத்ர சம்யுஜ்யாத் அங்கே பகவதோ முனி. சில பேர் ரொம்ப செலவழிச்சுட்டு மைல் கணக்கில் போயிட்டு அங்கேருந்து சுவாமி கோயிலுக்கு போவாள். தரிசனம் பண்ணுற சமயத்தில் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிப்பாள்லாம் பண்ணக்கூடாது. தரிசனம் பண்ணுறதுக்குன்னா பேருக்கும் கண்ணை நன்னா திறந்து பார்க்கணும். அவசரமாக சுவாமி முழுக்க அப்படி பார்த்துட்டு வந்துடுவாள், அப்படியும் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு அங்கமாக ஒரு 2 செகண்ட் நின்று சுவாமியை ஒவ்வொரு அங்கமாக பார்க்கணுமா. பள்ளி கொண்டு இருக்கார் ரங்கநாதர்னா தலையிலேருந்து கால் மாட்டில் மகாலட்சுமி தேவி பரிசரணை பண்ணிட்டுருக்காளே, பாதசேவனம் பண்ணிட்டுருக்காளே, அவள் பரியந்தம் எல்லாத்தையும் பார்க்கணுமா. அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறதே அதான் தரிசனம் பண்ணுறதுன்னு பேர். அதுதான் இங்கே சொல்லித்தராள் அம்மாவுக்கு. அதை அழகாக வர்ணிக்க போகிறாள் அம்மா. அப்புறம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்ல போகிறாள் அம்மாவுக்கு எப்படி தியானம் பண்ணுறதுங்கிறத. தஸ்மின் லப்த பதம் சித்தம் சர்வாவயவ சம்ஸ்திதம் விலக்ஷைகத்ர சம்யுஜ்யாத் அங்கே பகவதோ முனிஹி. அம்மா, பகவானுடைய கால்கள்லேருந்து வர்ணித்து சொல்கிறேன் அவனுக்கு எப்படி மனசை கொண்டு பகவானுடைய ரூபத்தில் வைக்கணும்னுட்டு. சஞ்சிந்தயேத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக லாஞ்சனாட்யம் உத்துங்கரக்த விலசன் நகச்சக்கரவாள ஜோத்னாபிராகதமஹத் ஹிருதயாந்தகாரம். அம்மா, உன்னுடைய மனசை கொண்டு பகவானுடைய சரணங்களில் வைக்கணும். அந்த சரணங்களில் என்ன இருக்குது? அவருடைய கால்களில் விரல்கள் இருக்குது, அந்த விரல்களில் நகங்கள் இருக்குது. அந்த நகங்களில் இருக்கப்பட்ட பிரகாசம் என்ன பண்ணுறது? மனிதர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கப்பட்ட அந்தகாரம், இருட்டுங்கிறதான அழுக்கு, அந்த இருட்டை விரட்டி அடிக்கக்கூடிய பிரகாசம் அந்த நகங்களுடைய பிரகாசம்மா. அதனால் பார்க்குறதே பகவானுடைய கால்களில் இருக்கப்பட்ட நகங்களுடைய பிரகாசத்தை நீ பார்க்கணும். அவருடைய கால்களுக்கு அடியில் ரேகைகள்லாம் இருக்குது. என்னென்ன ரேகைகள் இருக்கு? நல்ல சக்கச்சவேன்னு இருக்கும் தாமரைப்பூ மாதிரி பகவானுடைய பாத கமலங்கள், பாதங்கள். அதில் பலவிதமான ரேகைகள் இருக்குது. அங்குஷ ரேகை, வஜ்ர ரேகை, துவஜ ரேகை. துவஜம்னா ஃப்ளாக் மாதிரியும், அங்குஷம் யானையெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற அங்குஷங்கிற ஆயுதம் அது இருக்குது. வஜ்ரம்னா தண்டர்போல்ட். அது பகவான் லோட்டஸ் அவருடைய பாதார விந்தங்கள்மா, சரண அரவிந்தம். அதை நீ நன்னா தியானம் பண்ணோம்னால் சஞ்சிந்தையேத்தினால், சமயக் சிந்தையேத்துன்னு அர்த்தம். சமயக்னா நன்னா நீ மனசில் அதை கொடுக்கணும். அந்த பகவானுடைய சரணார விந்தத்தை எப்போதும் தியானம் பண்ணணும்னால் சஞ்சிந்தையேத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக லாஞ்சனாட்யம். பகவானுடைய கால்களில் பல ரேகைகள், தாமரை ரேகை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தியானம் பண்ணும். உத்துங்க ரக்த விலசன் நக சக்கரவாள, அவருடைய சக்கச்சவேன்னு பிரகாசமாக ஜொலிச்சுன்னு இருக்கப்பட்ட நகங்கள், அதை நீ தியானம் பண்ணும். அந்த நகங்கள் மேலே ஒரு மார்க் இருக்கான், சந்திரன் மாதிரி, அப்படி சந்திர கிரணம் மாதிரி ஒரு மார்க் இருக்குது இந்த அந்த நகத்து மேலே. அதை தியானம் பண்ணும். அது எப்பேற்பட்ட நகங்கள்? இந்த பிரகாசம். ஜோத்ஸ்னாபிராகதமஹத் ஹிருதயாந்தகாரம், மனிதர்களுடைய இதயத்தில் இருக்கப்பட்ட இருட்டை விரட்டி அடிச்சுடுமா அப்பேற்பட்ட பிரகாசம் பொருந்திய அந்த சரணங்கள். அதை தியானம் பண்ணும் நாள் நகங்களுடைய பிரகாசத்தை சொன்னாள். சஞ்சிந்தயேத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக லாஞ்சனாட்யம் உத்துங்க ரக்த விலசன் நக சக்கரவாள ஜோத்ஸ்னாபிராகதமஹத்
ஹிருதயாந்தகாரம் யச்சௌச நிஸ்ருதசரித் பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்யதிகிருதேன சிவ சிவோபூத் த்யாதுர்மனஷமலசைல நிசிருஷ்டவஜ்ரம் தியாயேச்சிரம் பகவத சரணாரவிந்தம். பகவானுடைய கால்கள் இருக்கே, அதில் இருக்கப்பட்ட ஒன்னொன்னையும் எடுத்து அழகாக வர்ணிக்கிறாள். அவர் சரணங்கள் எப்பேற்பட்ட சரணங்கள் தெரியுமா? அங்கே தான் கங்கை உற்பத்தியானாள். பகவானுடைய கால்கள்லேருந்து தான் கங்கை உற்பத்தியானாள். லோகத்தெல்லாம் பாவனப்படுத்தக்கூடிய புண்ணிய நதி கங்கை. அது மாத்திரமா, அந்த கங்கை நதி தீர்த்தத்தை பகவானான சிவபெருமான், சிவன்னாக்க மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். சிவகா சிவோபூத்து, பகவானான பரமேஸ்வரன் மங்களகரமாக ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகவத் சரணத்திலேருந்து வந்த கங்கையை தலையில் தூக்கி வச்சுட்டாள். அதனாலேயே அவர் சிவனாக போயிட்டாள். சிவன் தான் மங்களகரமான மூர்த்தி ஆயிட்டாள் அப்படின்னு சொல்கிறாள். யச்சௌச நிஸ்ருதசரித் பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்யதிகிருதேன சிவ சிவோபூது. அந்த பகவானுடைய சரணங்கள்லேருந்து தோன்றின கங்கையை தூக்கி தன் தலைமையில் வச்சிருந்ததுனால பரமேஸ்வரனுக்கு சிவன்கிற நாமதேயம் ஏற்பட்டது. அவர் சிவனாக ஆனார். தியாதுர்மன சமலசைல நிசிருஷ்ட வஜ்ரம் தியாயேச்சிரம் பகவத சரணாரவிந்தம். அது மாத்திரமில்லை, அவருடைய பாதார விந்தங்கள் எப்படி தெரியுமா? அது மின்னல் மாதிரி. மின்னல் என்ன பண்ணுறது? பெரிய மின்னல் இடிச்சதுன்னா பெரிய மலைகளெல்லாம் வெட்டி அடிச்சிடும், அப்பேற்பட்ட தூக்கி எறிஞ்சிடும். அப்படி மனுஷாள்கிட்ட அப்படி இருக்கப்பட்ட பாப்ப குவியல் இருக்கே, அதெல்லாம் தவிடுபடி பண்ணிவிடுமாம் பகவானுடைய சரணங்கள்ங்கிறதான அந்த மின்னல் அடித்து அந்த யாரெல்லாம் பக்தாள் இருக்காளோ அவள்கிட்ட இருக்கப்பட்ட பாப்ப குவியலெல்லாம் போய்டுறதுமா. அப்பேற்பட்ட சரணங்கள் அதை நீ தியானம் பண்ணும்னாள். யச்சௌச நிஸ்ருதசரித் பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்யதிகிருதேன சிவ சிவோபூத் தியாதுர்மனஷமலசைல நிசிருஷ்ட வஜ்ரம் தியாயேச்சிரம் பகவத சரணாரவிந்தம். இந்த கால்களை தியானம் பண்ணுனாள். இப்பொழுது அடுத்த ஒரு 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. யதா மனஸ்வம் விரஜம் யதா மனஸ்வம் விரஜம் யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் யோகேன சுசமாஹிதம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ த்யாயேத் காஷ்டாம் பகவதோ த்யாயேத் காஷ்டாம் பகவதோ த்யாயேத் ஸ்வநாசாக்ராவலோகனः ஸ்வநாசா அக்ர அவலோகனः ஸ்வநாசாக்ராவலோகனः பிரசன்னவதனாம்போஜம் 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 பத்மகர்பாருணேக்ஷணம் 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 நீலோத்பலதலஸ்யாமம் 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 शङ्खचक्रगदाधरं 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 लसत्पङ्कजकिञ्जल्क 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 पीतकौशेयवाससं 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 श्रीवत्सवक्षसं भ्राजत् श्रीवत्सवक्षसं भ्राजत् श्रीवत्सवक्षसं भ्राजत् कौस्तुभामुक्तकन्धरं 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 मत्तद्विरेफकलया 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 परीतं वनमालया परीतं वनमालया
परीतं वनमालया परार्ध्यहारवलये 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 किरीटाङ्गदनुपुरं 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 काञ्चीगुणोल्लसश्रोणिं 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 हृदयाम्भोजविष्टरं 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 दर्शनीयतमं शान्तं दर्शनीयतमं शान्तं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनं 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 अपीच्य दर्शनं शश्वत् अपीच्य दर्शनं शश्वत् अपीच्य दर्शनं शश्वत् सर्वलोकनमस्कृतं 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 सन्तं वयसि कैशोरे सन्तं वयसि कैशोरे सन्तं वयसि कैशोरे भृत्यानुग्रहकातरं 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 कीर्तन्यतीर्थयशसं 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 पुण्यश्लोकयशस्करं 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 ध्यायेद्देवं समग्राङ्गं ध्यायेद्देवं समग्राङ्गं ध्यायेद्देवं समग्राङ्गं यावन्नच्यवते मनः यावन्नच्यवते मनः यावन्नच्यवते मनः स्थितं व्रजन्तमासीनं स्थितं व्रजन्तमासीनं स्थितं व्रजन्तमासीनं शयानं वा गुहाशयं शयानं वा गुहाशयं शयानं वा गुहाशयं शयानं वा गुहाशयं प्रेक्षणीये हितं ध्यायेत् प्रेक्षणीय हितं ध्यायेत् प्रेक्षणीये हितं ध्यायेत् प्रेक्षणीय हितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा शुद्धभावेन चेतसा शुद्धभावेन चेतसा तस्मिन् लब्धपदं चित्तं तस्मिन् लब्धपदं चित्तं तस्मिन् लब्धपदं चित्तं सर्वावयवसंस्थितं 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 विलक्ष्यैकत्र संयुज्यात् विलक्ष्य एकत्र संयुज्यात् विलक्ष्यैकत्र संयुज्यात् अंगे भगवतो मुनिः अंगे भगवतो मुनिः अंगे भगवतो मुनिः संचिन्तयेत् भगवतः चरणारविन्दं संचिन्तयेत् भगवतः चरणारविन्दं संचिन्तयेत् भगवतः चरणारविन्दं वज्राङ्कुशध्वज सरोरुह लाञ्छनाढ्यं वज्राङ्कुशध्वज सरोरुह लाञ्छनाढ्यं वज्राङ्कुशध्वज सरोरुह लाञ्छनाढ्यं उत्तुंगरक्त विलसत् नखचक्रवाळ उत्तुंगरक्त विलसत् नखचक्रवाळ उत्तुंगरक्त विलसन् नखचक्रवाळ ज्योत्स्नाभिरागतमहत् हृदयान्धकारं
ज्योत्स्नाभिः आहत महत् हृदयान्धकारं ज्योत्स्नाभिराहत महत् हृदयान्धकारं ज्योत्स्नाभिराहत महत् हृदयान्धकारं यत् शौच निःसृतसरित् प्रवरोधकेन यच्छौच निःसृतसरित् प्रवरोधकेन यच्छौच निःसृतसरित् प्रवरोधकेन तीर्थेन मूर्ध्यधिकृतेन शिवः शिवोऽभूत् तीर्थेन मूर्ध्यधिकृतेन शिवः शिवोऽभूत् तीर्थेन मूर्ध्यधिकृतेन शिवः शिवोऽभूत् ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रं ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रं ध्यातुर्मनः शमलशैलनिसृष्टवज्रं ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दं ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दं ध्यायेच्चिरं भगवतश्चरणारविन्दं ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த 22 ஸ்லோகங்களையும் சேர்ந்தாப்புல ஒரு தடவை சொல்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे अष्टविंशोऽध्यायः. श्रीहरे नमः. श्रीभगवानुवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य नृपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पथम् स्वधर्माचरणं शक्त्या विधर्माच्च निवर्तनं दैवाल्लब्धेन सन्तोष आत्मविच्चरणार्चनं ग्राम्यधर्मनिवृत्तिश्च मोक्षधर्मरतिस्तथा मितमेध्यादनं शश्वत् विविक्तक्षेमसेवनम् अहिंसा सत्यमस्तेयं यावदर्थपरिग्रहः ब्रह्मचर्यं तपश्शौचं स्वाध्यायः पुरुषार्चनम् मौनं सदासनजयः स्थैर्यं प्राणजयः शनैः प्रत्याहारश्चेन्द्रियाणां विषयान् मनसा हृदि स्वधिष्ण्यानाम् एकदेशे मनसा प्राणधारणं वैकुण्ठलीलाभिध्यानं समाधानं तथात्मनः एतैरन्यैश्च पतिभिः मनो दुष्टमसत्पथं बुद्ध्या युञ्जीत शनकैः जितप्राणोऽख्यतन्द्रितः शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनं तस्मिन् स्वस्ति समासीन ऋजुकायः समभ्यसेत् प्राणस्य शोधयेन्मार्गं पुरकुम्भकरेचकैः प्रतिकूलेन वा चित्तं यथा स्थिरमचञ्चलं मनोचिरात् स्याद्विरजं जितश्वासस्य योगिनः वायुवग्निभ्यां यथा लोहं ध्मातं त्यजति वैमलं प्राणायामैर्दहेद्दोषान् धारणाभिश्च किल्बिषान् प्रत्याहारेण संसर्गान् ध्यानेनानीश्वरान् गुणान् यदा मनस्वं विरजं योगेन सुसमाहितं काष्ठां भगवतो ध्यायेत् स्वनासाग्रावलोकनः प्रसन्नवदनाम्भोजं पद्मगर्भारुणे क्षणं नीलोत्पलदलश्यामं शङ्खचक्रगदाधरं लसत्पङ्कजकिञ्जल्क पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसं भ्राजत्
कौस्तुभामुक्तकन्धरम् मत्तद्विरेफकलया परीतं वनमालया पराध्यहारवलय किरीटाङ्गदनूपुरम् काञ्चीगुणोल्लसच्छ्रोणिम् हृदयाम्भोजविष्टरम् दर्शनीयतमं शान्तम् मनोनयनवर्धनम् अपीच्य दर्शनं शश्वत् सर्वलोकनमस्कृतम् सन्तं वयसि कैशोरे भृत्यानुग्रहकातरम् कीर्तन्यतीर्थयशसम् पुण्यश्लोकयशस्करम् ध्यायेद्देवं समग्राङ्गम् यावन्न च्यवते मनः स्थितं व्रजन्तमासीनं शयानं वा गुहाशयम् प्रेक्षणीये हितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा तस्मिन् लब्धपदं चित्तं सर्वावयवसंस्थितं विलक्ष्यैकत्र संयुज्यात् अङ्गे भगवतो मुनिः सञ्चिन्तयेत् भगवतः चरणारविन्दं वज्राङ्कुशध्वज सरोरुहलाञ्छनाढ्यम् उत्तुङ्गरक्तविलसन्नखचक्रवाळ ज्योत्स्नाभिराहतमहत् हृदयान्धकारम् यच्छौच निःसृतसरित् प्रवरोदकेन तीर्थेन मूर्ध्नि अधिकृतेन शिवः शिवोऽभूत् ध्यातुर्मनः शमल शैलनिसृष्टवज्रम् ध्यायेच्चिरं भगवतः चरणारविन्दम्. ஸ்ரீஹரே நமஹ. பாக்கி 222 ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्टात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.